ஜனவரி 9, 1831 பூனேவில் பிறந்தார் பாத்திமா ஷேக். இந்தியாவின் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியரான இவருடைய சகோதரர் உஸ்மானுடன் சேர்ந்து பல சமூக பணிகள் செய்து வந்தார். இது இந்து ஆதிக்க சாதியினர் மட்டுமின்றி முஸ்லிம் மத குருமார்களிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் உடன் இணைந்து பல முன்னெடுப்புகளை மக்களுக்காக செய்தார். இந்து ஆதிக்கம் கொண்ட பூனே சமுதாயத்தில் ஒரு முஸ்லிம் பெண் சிறுமிகளின் கல்விக்காக, அதிலும் அனைத்து சாதியினர்களுக்கும் பணியாற்றுவது எவ்வளவு கடினமாக இருந்திருக்க வேண்டும். பாத்திமா ஷேக் மற்றும் சாவித்திரிபாய் பூலே இணைந்து 1848ஆம் ஆண்டு சிறுமிகளுக்கான பள்ளியை தொடங்கினார்கள். பாத்திமா ஷேக் ஒரு பெண்ணாக மட்டுமல்லாமல் ஒரு முஸ்லிம் பெண் என்பதாலும் அதிக எதிர்ப்புகள் வந்தன. உயர் ஜாதியினர் சாவித்திரிபாய் மீது மட்டும் சாணத்தையும் மலத்தையும் கற்களையும் வீசவில்லை, பாத்திமா ஷேக் மீதும் தான் வீசினார்கள். ஆனால் இருவரும் தடையின்றி செயல்பட்டார்கள். தான் தங்கியிருந்த வீட்டிலே சுவேதா நூலகம் தொடங்கினார்கள். சாவித்திரிபாய் மற்றும் ஜோதிராவ் பூலேவின் இத்தகைய செயல் உயர் ஜாதியினர் மற்றும் குடும்பத்தினர் எதிர்ப்பால் கைவிட நேர்ந்தது. இது ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறும் அளவுக்கு சூழல் உருவானது. இந்த நிலையில் பாத்திமா ஷேக் தனது வீட்டை அவருடைய சகோதரர் ஒப்புதலுடன் சுவேதா நூலகம் அமைத்துக்கொள்ள ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய்க்கு கொடுத்தார்கள். அவ்விருவர்களும் தங்கிக் கொள்ளவும் அனுமதி செய்தார்கள். சிறந்த கல்வியாளரும் பெண்ணடிமையை எதிர்த்த சமூக சீர்திருத்தவாதியான இவர் புலென்ஸ் பள்ளியில் தலித் மற்றும் அனைவரும் கல்வி கற்க செய்தார். சிறந்த கல்வியாளரும் தலித் முஸ்லிம் குழந்தைகள் கல்வி கற்க முதலில் முயற்சி செய்த பாத்திமா ஷேக் அக்டோபர் 9, 1990 மறைந்தார். நாம் இன்று கல்வி கற்று வாழ்வில் மேம்பட இவர்களின் தியாகங்களும் போராட்டங்களுமே காரணமாக அமைகிறது. ஜெய் பீம், நம புத்தாயா.